கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. தாவேக்காவா இருக்கட்டும், மற்ற எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த மாதிரி போக்குல தான் இருக்காங்க. சிபிஎஸ் அணி கொடுத்தாங்க. ஆனா ஆளுமைச்சை கூட திமுக மட்டும் அதுக்கு எப்போதுமே விதிவிலக்கு அறிக்கை கொடுக்க மாட்டோம். ஏங்க எந்த மாநில அரசும் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கில் சிபிஐயும் தேவையில்லை, ஒரு வெங்காயம் தேவையில்லை. ஓப்பன் அண்ட் ஷார்ட் கேஸுங்க. கொழுப்பெடுத்து போய் அடிச்சிருக்கானுங்க, ஒரு வெண்ணில உடிச்சுன்னு செத்துருக்கானுங்க. இதில் என்ன வந்து உங்களுக்கு சிபிஐ விசாரணை பார்த்தாலே தெரியலையா? அவனுக்கு பர்மிஷன் கொடுத்தது தப்பு. பொதுக்கூட்டம் நடத்திட்டு போ, ரோட்ல நடுத்தரில் வந்து நின்று நீ பண்றதை அலோவ் பண்ணக்கூடாது. அரசாங்கம் கடமை தவறு இருக்கு. ஆனா சம்பவத்துக்கு காரணம் கவர்மெண்ட் கிடையாது, விஜயும் புத்தி கட்டு போன பொதுமக்களும் தான். சிபிஐ விசாரணை, சிபிஐ வந்து என்ன அப்படியே வந்து வானத்துல இருந்து குதிச்சவன சிபிஐ. இன்னத்த சிபிஐ வந்து அப்படியே நீங்கள் பண்ணாததை சிபிஐ வந்து அப்படியே செஞ்சு பீச்சிட போகிறோம். நான் கேட்குறேன், அந்த பழைய அவங்க அந்த டிஎஸ்பி விசாரிச்சா இருப்பாருங்க. அதுவே இப்போ என்னங்க இருக்குது இதில் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, கொஞ்சம் புத்திசாலியாக பேசுங்க, கொஞ்சம் யதார்த்தமாக பேசுங்க. எவன் சொல்கிறது எவனுமே கேட்கல, விஜய் சொல்கிறது எவனுமே கேட்கல. இந்த பஸ்ஸு போகும்போது பைக்கில் வந்து உழுவான் பார்த்தீங்களா? ஆமாம், விஷயம் அதை யாருங்க தடுக்க முடியும்? அது என்ன சதி வேலையா? புத்தி கட்டு போய் குடிச்சிட்டு கையில் மொபைலை வச்சுக்கிட்டு ஓட்டுறாங்க. அந்த பஸ்ஸுக்கு போய் செத்துருப்பான். நல்ல வேலை அது உள்ளே போகல. இப்போ அந்த டிரைவர் மேலே கேஸு, உழுந்தவன் மேலேயும் கேஸு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இதில் என்ன சதி இருக்குது? செந்தில் பாலாஜி தான் பஸ் ஓட்ட பைக் ஓட்ட சொன்னா என்னத்தை கண்டுபிடிக்க போகுது எஸ்ஐடி? சொல்லுங்கள். இல்லை நாளைக்கு சிபிஐக்கு போச்சுன்னா என்னத்தை சிபிஐ கண்டுபிடிக்கும்? கொடுத்து தொலைச்சிடுங்கன்ற ரொம்ப ஆடினானே எனக்கு தெரிஞ்சு கூத்துரு சிபிஐ கொடுத்து. சிபிஐ என்னைக்குமே போலீஸை கைவிடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2009 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போலீஸ் லட்டி சார்ஜில் ஜட்ஜு மண்டையெல்லாம் போயிருந்தாங்க. கருணாநிதி தான் சிஎம். அப்பயும் சிபிஐ வழக்கு போச்சு. 16 வருஷம் அது. ஒரு கான்ஸ்டபிளை கூட சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் சிபிஐ ஜெயலலிதா கேட்டாங்கல்ல சிபிஐ என்ன வானத்துல குச்சம். ஜெயலலிதா கேட்டது கரெக்ட் தான். இந்த கேஸ்ல என்னங்க இருக்குது சிபிஐ? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஐடி கூட இந்த கேஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. மக்களின் தவறால் அவர் என்ன சார் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இது அவருடைய தவறு. நீங்க விரும்பின பதில என் வாயில வரணும்னு நினைக்காதீங்க. அவர் என்ன செய்யணும்னு கேட்டீங்க, அவருக்கு புத்தி சொல்ற அளவுக்கு தகுதி எனக்கு கிடையாது. ரொம்ப வலியுறுத்தி கேட்டீங்கன்னா நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், நண்பா அரசியல் உனக்கு பொருந்தாது, நீ சினிமாவுக்கு போயிடு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கரூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு துயர் சம்பவம் நடந்தது. அதை வச்சு பல்வேறு அரசியல் கோணங்களாக பல்வேறு கருத்துக்கள் வந்தது. குறிப்பாக அதில் விஜய் அவர்கள் ஏன் கைது செய்யப்படலை அப்படின்னு பல்வேறு கேள்விகள் பல்வேறு தரப்பட்ட சைட்லேருந்து வந்தது. குறிப்பாக திருமாவளவர்கள் கேள்வி கேட்டார், என் திமுகவுக்கு விஜய் கண்டக்ட் இல்லைங்க அப்படின்னு கூட ஒரு கேள்வியெல்லாம் கூட எழுப்பினார். விஜயை கார்னர் பண்ணுறது காரணம் என்ன? ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. விஜயெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாதுங்க, சட்டப்படி அரெஸ்ட்டே பண்ண முடியாது. ஒரு தலைவர் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு போயிடுறாரு, போன பிறகு அங்கே ஸ்டாம்பீட் ஆகி சாவறான்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரை தான் கைது செய்ய முடியும், தலைவரெல்லாம் கைது செய்ய முடியாது. சட்டத்தில் இடமே கிடையாது. விவரம் அறியாமல் திரும்ப பேசினார். எஃப்ஐஆர் போடலைன்றது அது விசாரணை அதிகாரி முடிவு செய்ய வேண்டியது. எஃப்ஐஆர் போடணுமா வேணாமா, கைது செய்யறதை பற்றிலாம் வந்து விசாரணை அதிகாரி தான் முடிவு செய்வார். கூட்டத்தில் தலைவர்கள் பேசிய பிறகு கூட்டத்தில் கலவரம் ஏற்பட்டு செத்தாங்கன்னா தலைவர்களை கைது செய்கிறதுன்ற போக்கே கிடையாது. அதுக்கு சட்டத்தில் இடமே கிடையாது. முதல்ல நான் அறிந்த வரையில் இது இந்த சம்பவம் நடந்த பிறகு விஜய் ஒளிந்து ஓடிவிட்டார். அதனால் இவ்வளோ பிரச்சனைகளும் வருது உங்களுக்கு. வந்து அந்த பொதுச் செயலாளர் பேரில் கூட வழக்கு போட முடியாதுன்றாங்க. அதை தான் வந்து அவங்க வழக்கறிஞர் வந்து ராகவாச்சாரி மதுரை பெஞ்சில் கேட்டார். அவர் வந்து இப்போ திமுகவில் கன்னியாகுமரியில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாடு முடிஞ்சு அதில் ஏதோ கொஞ்சம் பேர் செத்துறான். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனை அரெஸ்ட் பண்ணுவீங்க? இது என்ன கதையாக இருக்குது? எந்த கட்சியுமே அப்படி பார்த்தா மாநாடு நடத்த முடியாது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் பொறுப்பு. அதுக்கு அந்த யார் ஏற்பாடு பண்ணாங்களோ அவங்கள தான், அதுதான் யாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. புஷி ஆனந்த் சொன்ன மாதிரி மாவட்ட செயலாளர் தான் ஏற்பாடு பண்ணாரு. ஆமாங்க, புஷி ஆனந்த் சொல்றது கரெக்ட். மாவட்ட செயலாளர் தாங்க பொறுப்பு. கட்சி பொதுச் செயலாளர் நான் தான் கேட்கறேன். இப்போ திமுகவில் ஒரு மாநாட்டில் எங்கேயும் ஒரு மாநாடு நடத்துறாங்க, ஏதோ 10 பேர் செத்துறான்னா துரைமுருகனை அரெஸ்ட் பண்ணுவீங்க? எப்படி பண்ணுவீங்க? அப்புறம் எப்படி புஷி ஆனந்த் மட்டும் அரெஸ்ட் பண்ணுவீங்க? கேட்கறதுக்கு நாதி இல்லை. அதனால வந்து உங்களுக்கு இவ்வளவு நடக்குது. இதெல்லாம் ஒரு கேஸ். சட்டப்படி பேசுங்கன்றாங்க. சட்டப்படி இது வந்து கொலை கிடையாதுங்க, இது விபத்து. இது உங்களுக்கு இதில் நீங்கள் போய் வந்து ஸ்டாம்பீடு, திரும்பி வந்து குண்டு வெடிக்குது, துப்பாக்கியில் சொல்கிறானா தான் அது கொலை. இது குண்டு வெடிப்பு. இது வந்து ஸ்டாம்பீடு, நெரிசல், கூட்ட நெரிசல். ஒரு அரசியல் கட்சி மாநாட்டில் இந்தியாவில் இவ்வளோ பேர் செத்ததே கிடையாது. தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. இலவசங்களை வாங்குறதுக்கு செத்துருக்கான், மக மாதிரி கோயில் விழாவில் செத்துருக்கானே வழி அரசியல் கட்சி நிகழ்வுகளில் ஸ்டாம்பீடு ஆனதே கிடையாது. சட்டப்படி வந்து இதில் வந்து பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படியே இருந்தாலும் தலைவர்கள் மேலெல்லாம் கை வைக்க முடியாது. தலைவர்கள் அதுக்கு பொறுப்பாகவே முடியாது.
இது இப்போ இவங்களை அந்த அவங்க மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மற்ற 2 பேர் ஏபி டிஸ்மிஸ் ஆகிருக்கு, அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்றாங்க. அரெஸ்ட் பண்ணால் என்ன 10 நாளில் 15 நாளில் வெளில வர போகிறோம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கேஸ் தான் நடக்க போகுது. இது ஸ்டாம்பீடில் வந்து நீங்கள் வந்து அது கொலை கேஸாக தான் நீங்கள் நடத்த முடியாது. அஜாக்கிரதை, கவனக்குறைவு, அது நெக்லிஜென்ஸ் தானே அது. இதில் விஜய் மீது தனிப்பட்ட முறையில் அன்பும் பாசமும் காதலும் கொண்ட நம்முடைய நண்பர் திருமாப்போன்றவர்கள் வந்து அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்குறாங்க. இது ஆல்ரெடி விசிகா வாக்கு வங்கியை விஜய் சிதைத்து கொண்டிருந்தார். இன்றைக்கி விஜய்க்கு ஒரு நெருக்கடி வரும்பொழுது இவர்கள் மகிழ்கிறார்கள், சிரிக்கிறார்கள், அவ்வளவுதான். இது பாலிடிக்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த சம்பவத்தை பல்வேறு தரப்பில் பேசும்போது விஜய் காரணம், இல்லை பக்கம் திமுக காழ்ப்புணர்ச்சி, அவங்க திட்டமிட்ட சதியெல்லாம் சம்பவத்துக்கு பிறகு பேசுகிறாங்க. சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு மட்டும் நான் அவங்கள்ட்ட பேசும்போது இன்டர்வியூல கேட்டேன் நான், சார் திமுக செந்தில் பாலாஜி ஏரியா எதுவும் கலவரங்கள் எதுவும் கேட்கும்போது அப்படி பண்ணால் திமுக தான் அது கெட்ட வேணும் நீங்களே ஒரு பதிவை சொன்னீங்க. இப்போ அதை பார்க்கும்போது இவங்க அந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது விஜயா திமுகவா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியாகவே போய்கிட்டு இருக்கேன் சார். தெளிவாக சொல்கிறேன், இந்த சம்பவத்துக்கு முதல் காரணம் விஜய் தான் காரணம். 90% விஜய் தான் காரணம். அடுத்தது மக்கள், பொதுமக்கள், புத்தி கட்டு போன மக்கள். 3வது தான் கவர்மெண்ட்டு காரணம். 7 மணி நேரம் அங்கே கூட்டத்தை காக்க வச்சுட்டு போகிற விஜய் தான் இதுக்கு காரணம். 8:45 மணிக்கு நாமக்கல்லாம் 8:45 மணிக்கு தான் ஒரு வீட்டிலேருந்தே புறப்படுறாரு. 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் கரூரில் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு காவல்துறைனா. 12 மணிக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய டீம் தான் விஜயோட டீம். விஜய் ஆதரவாளர்கள், யங்ஸ்டர்ஸ் சோஷியல் மீடியாவில் தான் உயிர் வாழுறாங்க, கொடுத்துரும் நடத்துகிறாங்க. 12 மணிக்கு அங்கே அசம்பிள் ஆக சொல்லி சோஷியல் மீடியாவில் விஜயோட பேஜில், டிவிகே பேஜில் மெசேஜ் போடுறாங்க. இவர் 7 மணிக்கு போகிறார். இந்த சம்பவத்துக்கு, கரூர் சம்பவத்துக்கு டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் பெரும்பாலும் 90% காரணம் விஜய் தான். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். 2வது புத்தி கட்டு போன பொதுமக்கள். வராதன்னு சொன்னால் வாரான்ல. பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் வராத அப்படின்னா போகிறாங்க. மாற்றுத்திறனாளிகள், வயோதிகர்கள் போகிறாங்க. குழந்தைய எடுத்துகிட்டு முண்டி அடிச்சுன்னு போகிறாங்க. தடுக்க முடியாது, எந்த கவர்மெண்ட்டாலையும் எந்த போலீஸாலையும் தடுக்க முடியாது. 3வது அரசு அந்த இடத்துல அனுமதி கொடுத்து விட. 3வது தான் கவர்மெண்ட். முதல் குற்றவாளி விஜய், 2வது குற்றவாளி பொதுமக்கள், 3வது தான் அரசு. அதனால் இதில் எந்த சந்தேகம் வேணாம். கரூரில் அப்படி நடக்குமா நடக்காதான் நான் சொன்னது. அது வேறு மாதிரியான கலவரம், பாட்டில் விட்டான் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எதுவுமே இல்லையா, கூட்ட நெரிசலில் ஓடுறாங்க. சதி வேலைக்கான ஏதாவது ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? செந்தில் பாலாஜி அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டார், உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாமல் பேசுறது அவதூறு. ஆமாம். ஆனால் விஜய் மேலே தப்பு இருக்குன்றது எல்லா ஆதாரமும் இருக்குது. உனக்கு கொடுத்த பர்மிஷன் 3 மணிலேருந்து 10 மணினா நீ 12 மணிக்கு வருவாங்கன்னு எதுக்கு வந்து அங்கே போடுறேன்? 2வது அந்த கூட்டம் அதிகமாக இருக்குது. 50 மீட்டருக்கு முன்னாலேயே பஸ்ஸை நிறுத்தின அந்த டிஎஸ்பி சொல்லும்போது அது ஏன் நீ கேட்கல? ஒத்துழைக்கணும் இல்லை, ஏன் ஒத்துழைக்கலை? அப்போ இது நம்ம ஏற்கனவே திருச்சியில் நடந்திருக்கணும், அரியலூரில் நடந்திருக்கணும், நாகப்பட்டினத்தில் நடந்திருக்கணும், திருவாரூரில் நடந்திருக்கணும், நாமக்கல்லில் நடந்திருக்கணும். 5 ஊர்லேயும் தப்பிச்சுக்கிச்சு. 6வது ஊரில் கரூரில் நடந்துருச்சு. எல்லா நேரமும் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் பக்கம் இருக்க மாட்டாள். அப்பாவி உயிர்கள் போச்சு, குழந்தைங்க செத்து போயிருக்கு. குழந்தைகள் அந்த கூட்டத்தை கொண்டு வந்த பெற்றோர்கள் குற்றவாளிகளா இல்லை போலீஸ் குற்றவாளியா சொல்லுங்கள்? சுயபுத்தி வேண்டும். சுயபுத்தி இல்லை, குழந்தைய கூட்டம் வரதுக்கு அறிவில்லை உங்களுக்கு. அந்த கூட்டத்தை பார்த்தா நமக்கு டிவியில் பார்த்தா மூச்சு விட முடியல. ஐயோ எவ்வளோ பேர் சாவ போகிறான்னு. இந்த கூட்டத்தை டிவியில் பார்த்ததுக்கும் 42 பேர் செத்ததுக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சாவு எண்ணிக்கை குறைவு. அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 200 பேர் செத்துக்கணும். உண்மையாக போய் கண்டிப்பாக ஆண்டவன் புண்ணியத்தில் வெறும் 42 பேர் செத்தான். இப்படி தான் நமக்கு நினைக்க தோணுது. 11 குழந்தைங்க செத்து போச்சே, அதுக்கு யார் காரணம்? முழுக்க பெற்றோர்கள் தான் காரணம். அந்த குழந்தைங்களை எடுத்துகிட்டு போனவங்க காரணம். அறிவு இல்லை உனக்கு? அந்த க்ரௌடுக்குள்ளே நீ போகலாமா? நீ போகலாம், உன் தலையெழுத்து. குழந்தைய கூப்பிட்டு போகலாமா? யாருங்க பொறுப்பு இதுக்கு? எப்படிங்க அரசாங்கம் பொறுப்பாக முடியும்? நீங்கள் சொல்லுங்களேன், எனக்கு தெரியல. திமுக அரசாங்கத்து மேலே 1000 குறைகள் 1000 விமர்சனங்கள் இருக்கலாங்க. இந்த இஷ்யூவில் இத்தனை பேர் செத்ததுக்கு விஜய் தான் காரணம். அது பொதுமக்கள் காரணம். உன் புத்தி கட்டு போச்சு. போவாதன்னு இல்லை. ஒரு இலவசங்களை வாங்குறதுக்கு முண்டி அடிச்சுட்டு போய் செத்தா கூட வறுமை காரணம்னு அதை மன்னிக்கலாங்க. இது என்ன இழவு இது? 2005 இதே மாதிரி ஒரு அக்டோபர் மாதம் சென்னை KK நகரில் இலவச வேஷ்டி சேலை ஜெயலலிதா வேஷ்டி கொடுக்குறாங்கன்னு பெண்கள் கூட்டம் பெரிய அளவில் கூடி எவனோ ரூமரை கிளப்பி விட்டு ஸ்டாம்பீடாகி 45 பெண்கள் உயிரிழந்தாங்க, மிதிப்பட்டு செத்தாங்க. அதை கூட மன்னிக்கலாங்க. ஒரு 200 ரூபாய் புடவைக்கு வறுமை காரணம்னு மன்னிச்சிடலாங்க. இது எந்த உபயோகமும், சரியான வார்த்தை, எந்த உபயோகமும் இல்லையாங்க. அவர் பஸ்ஸுக்குள்ளேருந்து கை காட்டுவார். அதை தான் டிவியில் பார்க்குறீங்க. அப்போ யார் காரணம்? இந்த செந்தில் பாலாஜி காரணன்றதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஆதாரமும் இப்போதைக்கு இல்லாத குற்றச்சாட்டு. இந்த விபத்து, இந்த மனித பேரிடர்
மற்ற 5 ஊரில் நடக்காததும் ஆச்சரியமே ஒழி இங்கே நடந்தது ஆச்சரியம் இல்லை. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் என்ன நடக்கணுமோ அது நடந்திருக்கு, அவ்வளோதான். நீங்கள் மற்ற ஊரில் நடக்கலை, கரூரில் மட்டும் ஏன் நடக்கணும்? 5 ஊரில் அதிர்ஷ்ட தேவதை உன் பக்கம் இருந்தால் இங்கே இல்லை. அங்கே நடந்துருக்கணுங்க. இது மரக்கடை, திருச்சி மரக்கடையில் நடந்துருக்கணும். பொது சொத்தை தனியார் சொத்துக்கு இந்த பசங்க இவங்க பார்க்க வந்தவங்க இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. திருச்சியில் இவர் பேசிட்டு போன அடுத்த நாள் வந்து திருச்சியில் அந்த பகுதி மரக்கடை வியாபாரிகள் சங்கம் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர்கிட்டயோ எஸ்பிகிட்டயோ போய் மனு கொடுத்துருக்காங்க. தனியார் சொத்துக்களை அழிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கூரை மேலே ஏறி ஒருத்தன் ஓடுவான், 2 பேர் ஓடுவான். யாரோட சொத்து? நாமக்கல்ல ஒரு தனியார் மருத்துவமனை அடித்து உடைக்கப்பட்டிருக்கு. திராவிட மாடல் ஆட்சி அந்த சம்மந்தப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எஃப்ஐஆர் போடலை. அதுக்கப்புறம் ரொம்ப கம்பல் பண்ணி போட்டிருக்காங்க. அதில் மாவட்ட செயலாளர் முன்ஜாமீன் கோரி வரும்போது அரசாங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க மருத்துவமனை அடித்து உடைச்சாங்க. இது கவர்மெண்ட் சொல்லுது. லைவ்லாலும் அப்படியே ரிப்போர்ட் ஆயிருக்கு. மதுரை பெஞ்சில் இந்த ஏபி வரும்போது, அந்த முன்ஜாமீன் கோரி வரும்போது முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு காவல்துறை எதிர்ப்பு தெரிவிக்குது. அப்போ காவல்துறையோட மனுவில் இவர்கள் நாமக்கல் மருத்துவமனை அடித்து உடைத்திருக்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா உடைச்சிருக்காங்க, கதவை உடைச்சிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய உபகரணங்களை சேகரிச்சிருக்காங்க, சேதாரப்படுத்தியிருக்காங்க. மருத்துவமனை அடித்து உடைக்கிறவங்களை என்ன கேட்டகரியில் சேர்ப்பீங்க? எத்தனையோ அரசியல் கட்சி மாநாடு நடத்திருக்காங்க தமிழ்நாட்டில். ஒயின் ஷாப் அடிச்சு உடைப்பான், மருத்துவமனை அடிச்சு உடைச்சு பார்த்துருக்கீங்களா? அது நடந்திருக்குது. இதை சொல்கிறது தமிழக காவல்துறை. சார், இந்த விசாரணையில் குறிப்பாக சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு உமா ஆனந்தன் அப்படின்றவங்க மனு போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். இதில் தாவேக்காவாக இருக்கட்டும், மற்ற எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த மாதிரி போக்கில் தான் இருக்காங்க. சிபிஐ விசாரணை கொடுத்தா என்ன? ஆனால் ஆளுங்கட்சியாக கூட திமுக மட்டும் அதுக்கு எப்போதுமே விதிவிலக்கு அறிக்கை கொடுக்க மாட்டோம். ஏங்க, எந்த மாநில அரசும் சிபிஐ விசாரணை ஒத்துக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கில் சிபிஐயும் தேவையில்லை, ஒரு வெங்காயம் தேவையில்லை. ஓப்பன் அண்ட் ஷார்ட் கேஸுங்க. இது கொழுப்பு எடுத்து போய் அடிச்சிருக்கானுங்க, இவங்களே உடிச்சுன்னு செத்துருக்கானுங்க. இதில் என்ன வந்து உங்களுக்கு சிபிஐ விசாரணை? எனக்கு ஒன்றும் இதில் பெரிய சிபிஐ விசாரணையில் உடன்பாடு இல்லை. கோர்ட்டு உத்தரவு போட்டு தான் போகுது, அது வேறு விஷயம். பார்த்தாலே தெரியலையா உனக்கு? பர்மிஷன் கொடுத்தது தப்பு. ஆமாம், பொதுக்கூட்டம் நடத்திட்டு போ, ரோட்டில் நடுத்தரில் வந்து நின்றுக்கிட்டு நீ பண்ணுறதை அலோவ் பண்ணக்கூடாது. அரசாங்கம் கடமை தவறு இருக்குது. ஆனால் சம்பவத்துக்கு காரணம் கவர்மெண்ட்டு கிடையாது, விஜயும் புத்தி கட்டு போன பொதுமக்களும் தான். சிபிஐ விசாரணை, சிபிஐ வந்து என்ன அப்படியே வந்து வானத்தில் இருந்து குதிச்சவன சிபிஐயை என்ன பண்ண போகுது? சிபிஐ தெளிவாக தெரியுதுங்க. இது கண்ணு முன்னால் நம்ம அத்தனை பேரும் டிவியில் லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துருக்கோங்க. அந்த க்ரௌடில் வந்து யார் காரணம் சொல்லுங்களேன்? அதில் என்ன பெரிய சதி வேலை? ஐஎஸ்ஐ சதின்னு ஒன்று சொல்லலை, அது ஒன்று சொல்லலை, மற்றது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. தெளிவாக தெரியுதுங்க. இது கண்ணு முன்னால் நம்ம அத்தனை பேரும் டிவியில் லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துருக்கோங்க. அந்த க்ரௌடில் வந்து யார் காரணம் சொல்லுங்களேன்? அதில் என்ன பெரிய சதி வேலை? ஐஎஸ்ஐ சதின்னு ஒன்று சொல்லலை, அது ஒன்று சொல்லலை, மற்றது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இன்னத்த சிபிஐ வந்து அப்படியே நீங்கள் பண்ணாததை சிபிஐ வந்து அப்படியே செஞ்சு கீழ்ச்சிட போகிறோம். நான் கேட்குறேன், இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச சிபிஐ விசாரணை அது கேட்குறவன் கேட்டு போகிறான், அவ்வளோதான். இது எனக்கு என்னமோ அது சிபிஐ விசாரணையில் எனக்கு உடன்பாடு இல்லை. இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா எஸ்ஐடியே வேஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். அதை பழைய அவங்க அந்த டிஎஸ்பி விசாரிச்சா இருப்பாருங்க, அதுவே இப்போ என்னங்க இருக்குது இதில் கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, கொஞ்சம் புத்திசாலியாக பேசுங்க, கொஞ்சம் யதார்த்தமாக பேசுங்க. கண்ணு முன்னால் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலையா இந்த சிபிஐ இதில் என்னங்க எஸ்ஐடி, என்னங்க சிபிஐ, எது வந்தாலும் ஒன்றுமே பிரயோஜனமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க. என்னங்க இருக்குது இந்த கேஸில் எனக்கு தெரியலங்க, என் அறிவு கட்டின வரைக்கும் தெரியலங்க. என்னத்த பெருசாக அஸ்ராகாருக்கு கூட என்ன விசாரிக்க, எதை விசாரிக்க போகிறாரு அஸ்ராகாருக்கு சொல்லுங்க. இது விபத்துங்க. இது எவன் சொல்கிறது எவனுமே கேட்கல, எவன் சொல்கிறது எவனுமே கேட்கல, விஜய் சொல்கிறது எவனுமே கேட்கல. இந்த பஸ்ஸு போகும்போது பைக்கில் வந்து விழுவான் பார்த்தீங்களா? ஆமாம், விஷயம் இல்லை. அதை யாருங்க தடுக்க முடியும்? அது என்ன சதி வேலையா? புத்தி கட்டு போய் குடிச்சிட்டு கையில் மொபைலை வச்சுக்கிட்டு ஓட்டுறாங்க. அந்த பஸ்ஸுக்கு போய் செத்துருப்பான், நல்ல வேலை அது உள்ளே போகல. இப்போ அந்த டிரைவர் மேலே கேஸு, உழுந்தவன் மேலேயும் கேஸு, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இதில் என்ன சதி இருக்குது? செந்தில் பாலாஜி தான் பஸ் ஓட்ட இது பைக்கை ஓட்ட சொன்னாரா? என்னத்தை கண்டுபிடிக்க போகுது எஸ்ஐடி சொல்லுங்கள்? இல்லை நாளைக்கு சிபிஐக்கு போச்சுன்னா என்னத்தை சிபிஐ கண்டுபிடிக்கும்? கொடுத்து தொலைச்சிடுங்கன்ற ரொம்ப ஆடினானே எனக்கு தெரிஞ்சு குத்துரு சிபிஐ கொடுத்து. சிபிஐ என்னைக்குமே போலீஸை கைவிடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2009 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போலீஸ் லட்டி சார்ஜில் ஜட்ஜு மண்டையெல்லாம் பிறந்தாங்க. கருணாநிதி தான் சிஎம். அப்பயும் சிபிஐ வழக்கு போச்சு, 16 வருஷம் அது. ஒரு கான்ஸ்டபிளை கூட சஸ்பெண்ட் பண்ணல. தமிழ்நாடு போலீஸை சேர்ந்த ஒரு கான்ஸ்டபிளை கூட சஸ்பெண்ட் பண்ணல. அப்போ அடித்தது தமிழ்நாடு போலீஸ், சென்னை போலீஸ். ஜட்ஜு மண்டை உடஞ்சிது, பல வக்கீல்களுக்கு மண்டை உடஞ்சிது. உள்ளே அந்த போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்திட்டானுங்க. இவ்வளோ வன்முறை நடந்தது. 1 மாதம் கோர்ட்டு ஸ்தம்பிச்சுது. ஆமாம், ஞாபகம் இருக்கா? 2009 பிப்ரவரி 19, ரொம்ப வருஷம் பிப்ரவரி 19 கருப்பு நாளாக கொண்டாடினாங்க. இப்போ தான் நிறுத்திருக்காங்க, விட்டாங்க. அந்த வழக்கு சிபிஐக்கு போச்சு. 16 வருஷம் ஆகுது. 10 + 6 16 வருஷம் ஆகுது. சென்னை போலீஸில் ஒரே ஒரு கான்ஸ்டபிளை கூட சஸ்பெண்ட் பண்ண முடியல.
ஆனா இங்க சிபிஐ சிபிஐ ஜெயலலிதா கேட்டாங்கல்ல சிபிஐனா வானத்துல இருந்து குச்சம். ஜெயலலிதா கேட்டது கரெக்ட் தான். இந்த கேஸ்ல என்னங்க இருக்குது சிபிஐ? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஐடி கூட இந்த கேஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. என்ன இருக்குது சொல்லுங்களேன். நீங்க இதெல்லாம் பெரிய சதி திட்டமா இது? சரி, இந்த சிபிஐ இந்த விசாரணை ஆளுக்கு ஒரு யூகங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு கேள்வி, இப்படிப்பட்ட கூட்டத்தின் நடுவில் பஸ் வந்தது ரைட்டு, இந்த பஸ் வந்ததுனால தான் கூட்டம் விலகி போச்சு, நெரிசலாச்சு. இந்த பஸ்ஸுக்கு அப்ரூவ் கொடுத்த ஆர்டிஓ யார்? அதை யாராச்சும் கேட்க? இதெல்லாம் சின்ன விஷயம். இதெல்லாம் நீங்க ரொம்ப மன்னிக்கணும், தப்பா நினைக்கிறேன். பேசிக்கல் தானே தவறு ஆரம்பிக்கும். இல்ல தம்பி, இது தப்பான அற்பத்தனமா கேள்வி. இதெல்லாம் மன்னிக்கணும். ஒரு சினிமாக்காரனை பார்க்கறதுக்கு போய் அவன் மேல உழுந்து புரண்டு கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்களோட போய் விழுறாங்கல்ல, இந்த மக்கள் தான் முதல் குற்றவாளி. அந்த ஆர்டிஓ என்ன பர்மிஷன் கொடுத்தாரு? பஸ்ஸை ஓட்டினவன் யாரு? எஸ்ஐ என்ன பண்ணாரு? கான்ஸ்டபிள் என்ன பண்ணாரு? கரூர் இன்ஸ்பெக்டர் நீங்கள் எங்கே போயிருந்தாரு? டிஎஸ்பி என்ன வலுவா? இதெல்லாம் ஆங்கிலத்தில் சொன்னால் பெரிஃபரல் இஷ்யூஸ். இதெல்லாம் நம்ம அடிப்படை விஷயத்தை பார்க்க மறுக்கிறோம். மக்களுக்கு புத்தி வேணும். புத்தி மக்களுக்கு வேணும். மக்களுக்கு புத்தி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் மற்ற விஷயம்லாம் இந்த ஜட்ஜு ஏன் இந்த கேஸ் கொடுத்தா, ஜட்ஜுக்கு இந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா, ஜட்ஜு இப்படி பேசினாரு அப்படி பேசினாரு, இதெல்லாம் அங்கே இஷ்யூ. மூலத்தை விட்டுட்டு நீங்கள் விலைக்கு போகிறீங்க. யார் காரணம்? அடிப்படை காரணம் யார்? அந்த இடத்துல ஏன் இவ்வளோ பேர் கூடுனீங்க? அந்த இடத்த பார்த்தா இப்போ விஷுவல்ஸை பார்க்கும்போது, அந்த ஆய்வு செய்ய போகிற குழு எஸ்ஐடி பண்ணும்போது அந்த இடம் க்ரௌடு இருக்கும்போது ஏதோ பெரிய இடம் மாதிரி இருந்தது. இப்போ க்ரௌடு இல்லாதப்போ பார்க்கும்போது இந்த சின்ன இடத்துல எவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு. அந்த இடத்துல போகிறதுக்கு எப்படி மனசு வந்தது? வீட்டை விட்டு நீ வெளியில் எப்படி காலை வச்சேன்? வீட்டை விட்டு வெளியில் போகணும் தோணுமா? உங்கள் வீட்டு வாசலில் தெருமுனையில் இருக்க கோயிலில் திருவிழா நடக்குது, ஒரு 500 பேர் நிற்கிறான்னா, நீங்களும் உங்கள் மனைவியும் உங்கள் கை குழந்தையோட வெளியில் போனீங்கன்னா 10 அடி வச்சுட்டு உஷாராக திரும்ப வந்துடுவீங்க. வேணாம், குழந்தை இருக்குது, வீட்டுக்குள்ளே போய்டும். ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னா நீங்கள் மட்டும் வேணால் போயிட்டு வருவீங்க. உங்கள் குழந்தையும் உங்கள் மனைவியும், குறிப்பாக உங்கள் குழந்தைய நீங்கள் வெளியிலே கொண்டு வர மாட்டீங்க. உங்கள் குழந்தையோடு நீ உள்ளே போகிற. எப்படிங்க போலீஸ் தடுப்பாங்க? இதை எப்படி தடுக்க முடியும்? இது மற்ற 5 ஊரில் நடந்திருக்க வேண்டியது. அதிர்ஷ்ட தேவதை தான். அதிர்ஷ்ட தேவதை உங்கள் பக்கம் இருந்தது, தப்பிச்சிங்க. அதிர்ஷ்ட தேவதை எப்பயுமே உன் பக்கம் இருக்க மாட்டான். சார், இப்போ இந்த சம்பவம் ஒரு பக்கம் இருக்க, விஜயின் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி பேசினாரு அப்படின்னா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆதவர்தன் டெல்லி போயிருக்காரு. ஆளுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க. விஜயின் மூவ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் விஜய் மனசில் என்ன இருக்குன்னு பூந்து பார்க்கறதுக்கு ஜோசியக்காரன் கிடையாது. விஜய் அரசியல் விட்டு போகிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அரசியல் விட்டே போயிடணும். அரசியல் விட்டு போயிடணும். அது அரசியல் அவருக்கு ஒத்து வராது. ஒரு நல்ல நடிகர், சூப்பர் ஸ்டார், கரியரோட பீக்கில் இருக்கார், அங்கேயே போயிட்டோம். அரசியல் அவரோட துறை அல்ல. அப்படி தான் நான் பார்க்குறேன். என்ன கேட்டிங்கன்னா ஓப்பனாக இதான் நான் சொல்லுவேன். அவர் என்ன செஞ்சால் நல்லா ஒன்று தான் செய்யணும். இந்த அரசியலுக்கு வராதிங்க, சினிமாவில் நடிக்க போயிடுங்க. இந்த ஜனநாயகம் படம் வருது, 300 கோடி 275 கோடி வாங்குறீங்க, 300 கோடி 400 கோடி கூட வாங்க. இன்னும் 10 வருஷம் உங்களுக்கு ஃபீல்டு இருக்குது மினிமம். சார், கவுண்டமன் செந்தில் படத்தில் மாதிரி என்னப்பா பண்ணணும்னு ஊரை விட்டே போயிடுற மாதிரி அரசியல் விட்டே போயிடுன்னு சொல்கிறேன். அவ்வளோதாங்க. என்ன கேட்டு நான் தாங்க சொல்லுவேன். ரஜினிகாந்த் 75 வயசில் ஹீரோவாக நடிக்கிறாரு. இவருக்கு 51 வயசு தான் இருக்குது. இன்னும் 25 வருஷம் இருக்குது. ஒரு படத்துக்கு 275 கோடி வாங்குற விஜய் 1000 கோடி கூட வாங்கலாம். அந்த நாள் ஒரு வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அரசியல் உங்களுக்கு வேணாம் சார். தயவு செஞ்சு நீங்கள் சினிமாவுக்கு போயிடுங்க. அவருக்கு அரசியல் பொருந்தாது. மக்களின் தவறால் அவர் என்ன சார் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இது அவருடைய தவறு. நீங்கள் விரும்பின பதிலை என் வாயில் வரணும்னு நினைக்காதீங்க. அவர் என்ன செய்யணும்னு கேட்டிங்க, அவருக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு தகுதி எனக்கு கிடையாது. ரொம்ப வலியுறுத்தி கேட்டிங்கன்னா நான் ஒன்று தான் சொல்லுவேன். நண்பா, அரசியல் உனக்கு பொருந்தாது, நீ சினிமாவுக்கு போய்டு. ஓகே சார், இந்த சம்பவத்துலேருந்து ஒரு குழு போட்டு அனுப்பிச்சாங்க, எம்பி குழு. அப்போ இங்கேருந்து எல்லாம் கேள்வி கேட்டாங்க, ஏன் மணிப்பூருக்கு போகல, இதுக்கு மட்டும்? அது அரசியலுங்க. மணிப்பூருக்கு எப்படி அவன் அனுப்புவான்? இல்லை, அந்த கேள்வி அவங்க திரும்பி கேட்குறாங்க. கிட்னி ராக்கெட் திருடி நடந்திருக்கு இல்லை, நீங்கள் போய் குழு அனுப்பிச்சு நாமக்கல்ல திமுக ஆய்வு பண்ண வேண்டியதானே? கள்ளக்குறிச்சி அதே தான் கேட்டாங்க. அப்போ போக வேண்டியதானே, நீ போக வேண்டியதானே. இதுதான் அரசியல். இதுல என்ன புதுசாக என்ன இருக்கு? இந்த ஊர்ல அவன் வருவான், அவன் ஊருக்கு நீ போவ. அது எலெக்ஷன் இருக்குதுங்க, அது புரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் மக்கள் மேல அப்படியே பொங்கி வரும் காதல். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும். எல்லா அரசியல் கட்சியும் இதை வச்சு ஓட்டு வேட்டையாடணும்னு பாக்குறாங்க. அவ்வளவுதான். வேற ஓட்டு வேட்டைக்காக மட்டும்தான். 100% எல்லாம் மக்கள் மேல அக்கறை எவனுக்கும் கிடையாது. கொள்கை கட்சி இதெல்லாம் இங்க அதெல்லாம் உங்களை ஏமாத்துறது. புத்தி இருந்தா நீ போக மாட்டேன். 200 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்க போடுறீங்கல்ல, இதுதான் நடக்கும். கவுண்டமணி பண்ணி சொன்ன வேணா கூட ஒரு 100-200 வாங்கிக்கோ, மற்றதெல்லாம் நீ பேசாத. அதுதான் உண்மை. எல்லா அரசியல் கட்சியும் மக்களை ஏமாத்த தானே செய்கிறான். அவன் இங்கே அனுப்புவான், நீங்கள் மணிப்பூருக்கு அனுப்புவீங்க. ஆமாம் இல்லையா? அப்புறம் கள்ளக்குறிச்சி போக மாட்டாங்க, மணிப்பூர் போவாங்க. அவன் மணிப்பூர் போவாங்க, அவன் இங்கே வருவான், அங்கே போக மாட்டான். இவ்வளோ யாரை சார் நம்புறது? நம்பாத. அப்போ ஜனநாயகம் எங்கே சார் போயிருக்கு?
உங்கள் தகுதிக்கு ஏற்ற தலைவர்கள் தான் உங்களுக்கு வருவாங்க. தாத்தாக்கு, அப்பாவுக்கு, காமராஜ் முதலமைச்சருக்கு. எனக்கு அதுக்கு மேலே நான் நிறுத்திக்கிறேன். ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. மக்கள் திருந்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஓகே சார். சமீபத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பின்னால் நீ போனீன்னா கூட அதை புரிஞ்சுக்கலாம். அல்லது உனக்கு இலவசம் வருது, ஒரு 200 புடவைக்காக முண்டி வச்சுன்னு 200 பேர் 10 பேர் சத்தா கூட புரிஞ்சுக்கலாம். எதுவுமே இல்லை, அதுவாது வறுமை. நீ அவரை சினிமாவில் பார்க்குற மாதிரி, தொலைக்காட்சிகளில் பார்க்குற மாதிரி தான் நீ அவரை ஒரு பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறதையும் பார்க்க போகிற. அதுக்கு எதுக்கு 8 மணி நேரம் போய் ரோட்டில் நிற்கிற? கை குழந்தையோடு எதுக்கு நிற்கிற? குழந்தைகளை கூட்டிட்டு போய் எதுக்கு நிற்கிற? இதில் யார் முட்டாள் சொல்லுங்கள்? யார் முட்டாள் இதில்? மக்கள் என்ன பண்ண முடியும்? இவ்வளவு கூட்டம் கூடுச்சுன்னா என்ன நடக்கணுமோ அது நடந்திருக்கு இல்லையா? இதெல்லாம் யாருமே தடுக்க முடியாதுங்க. இதெல்லாம் தனி மனிதன் திருந்தலைன்னா எவ்வளவு சட்டங்களை போட்டிங்கனாலும், எவ்வளவு திறமையான ஆட்சியாளர்களும், எவ்வளவு திறமையான அதிகாரிகளும், நேர்மையான அதிகாரிகளும் இருந்தாலும் தனி மனிதன் திருந்தலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. வருத்தப்படுறதுக்கு இதில் நிறையா இருக்குது, ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. சார், சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒரு கருத்து ஒன்று சொல்கிறார். ஆர்எஸ்எஸ்ஸின் அந்த 100ஆண்டு விழாவுக்கு அஞ்சல் தலை வெளியிடுவது மிகப்பெரிய ஒரு அவல நிலை, அதை நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் பேசுகிறாரு. ஆர்எஸ்எஸ் 100ஆண்டு விழா அஞ்சல் தலை அதை பேசுகிற இவர், அதே ஆர்எஸ்எஸ் ராஜ்நாத் சிங்கை வச்சு தான் இங்கே கலைஞர்களுக்கு நாணயம் வெளியிட்டாங்க. அதே கலைஞர் அவர்கள் அந்த மாதிரி பேசினார். ஆர்எஸ்எஸ் திமுக மாதிரி ஒரு சமூக நீதி கட்சியில் ஒரு அமைப்பு அப்படின்லாம் கூட கலைஞரே பேசியிருக்காரு. இப்போ இப்படி பேசுகிறாரு. இவங்களுடைய நிலைப்பாடு மாறி மாறி வருது. ஏன் அப்படி ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டேங்குது? உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குங்க. நான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். திமுகவின் பிஜேபி எதிர்ப்பு என்பது நகைப்புக்குரியதுன்னு அவ்வளோ தூரம் பேசிட்டு ராஜ்நாத் சிங் அழைச்சி கலைஞரோட நாணயத்தை வெளியிடும் பொழுதே திமுகவுடைய இரட்டை நிலைப்பாடு தெரிஞ்சிடுச்சு. ஆர்எஸ்எஸ்க்கு நினைவு தபால் தலை வெளியிடுவதை ஸ்டாலின் கண்டிப்பது நியாயமானது, பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. ஆனால் தன்னை ஆர்எஸ்எஸ் தொண்டன் என்று வெளிப்படையாக சொல்லிக் கொள்கிற ஆர்எஸ்எஸோட அடிப்படை ஊழியனாக இருக்கிற ராஜ்நாத் சிங்கை அழைத்து கருணாநிதி நாணயத்தை வெளியிடுவது என்பது எத்தகையது ஒரு இரட்டை நிலைப்பாடு அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. அதுக்கு யாரும் பொழிப்புரை எழுத வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் முடிவு பண்ணிட்டோம். மக்களை தாண்டி அவங்களுக்கே அது அரசியல்வாதிகள் அப்படிதாங்க இருப்பாங்க. நாலா பக்கத்துலேயும் அவங்க பேசுவாங்க. கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங்கை அழைத்ததும் அந்த விழாவில் திமுகவுடைய நிலைய வித்வான்களான காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, 2 இடதுசாரி கட்சி தலைவர்கள் இவர் பே சண்முகமும், அப்போ சோபாலகிருஷ்ணன், பே சண்முகம், முத்தரசன், திருமாவளவன், வைகோ போன்றவர்கள் போய் உட்கார்ந்தது வெட்கக்கேட்டின் உச்சம். அப்படி உட்கார்ந்துட்டு அந்த ராஜ்நாத் சிங்கோட மேடையை பகிர்ந்துக்கிட்டு இன்னைக்கு ஆர்எஸ்எஸை பற்றி பேசுறதுன்றது ஏற்புடையதல்ல. இது முரண்பாடு தான். அரசியல்வாதிகள் அப்படித்தான் இருப்பார்கள். உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மக்களே புரிந்து கொள்வார்கள். இல்லை, ஒரே கேள்விதான். இவங்க ஆர்எஸ்எஸ்ஸை நீக்கணும், சனாதனத்தை ஒழிக்கணும், எப்படி நீக்குவீங்க, எப்படி ஒழிப்பீங்க சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் அங்கே தானே டச்சிலே இருக்கீங்க. உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. இதுலேயும் உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. வார்த்தைகள் தேவையில்லை சில கேள்விகளுக்கு. அந்த கேள்விகளே பதிலாக அமையும். மக்கள் புத்திசாலிகள், மக்கள் புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.